ஈரானின் புதிய உச்சத் தலைவராக முஜ்தபா கமேனி நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் தெஹ்ரான் நகரிலுள்ள தனது வளாகத்தில் உயிரிழந்த அவரது தந்தை அயதுல்லா அலி கமேனிக்கு பதிலாக முஜ்தபா கமேனி பதவியேற்றுள்ளார். முஜ்தபா ஹொசைனி கமேனி அந்நாட்டின் அடுத்த உச்சத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் அண்மையில் செய்தி வெளியிட்ட நிலையில், இந்த நியமனம் குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் மேலதிக விவரங்களும் ஈரானிய அரசாங்கத்தினால் விரைவில் வெளியிடப்படுமென எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கமைய 80 பேர் கொண்ட நிபுணர்கள் சபை புதிய உயர் தலைவரை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்த நிலையில், நேற்று இந்த முடிவை இறுதி செய்துள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 56 வயதான முஜ்தபா கமேனி திரைமறைவில் பெரும் செல்வாக்கு செலுத்தும் நபராக கருதப்பட்டார். பாசிஜ் துணை இராணுவப் படையை வழிநடத்தியது மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்தது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டுள்ளன. யூகங்கள் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்த போதிலும், அவர் இதுவரை இஸ்லாமிய குடியரசில் எந்தவொரு அதிகாரப்பூர்வ பதவியையும் வகிக்கவில்லை. முஜ்தபா கமேனி 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமது செல்வாக்கை வளர்த்தெடுத்த அவரது தந்தையைப் போன்ற ஒரு தலைவராக உருவெடுப்பதற்கு சில காலம் எடுக்குமென தெரிவிக்கப்படுகின்றது. ஆட்சியின் உயர்மட்ட பிரிவுகளுக்கு இடையே நிலவும் பல்வேறு பிளவுகளை சரிசெய்யும் ஒரு மத்தியஸ்தராக செயற்படுவதே இப்போது அவரது முக்கிய பணியாக இருக்குமென எதிர்பார்க்கப்படுகின்றது.